பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இன்றைய செய்திகளை காண்போம். ஒரு பெரிய செய்தியாக இருக்காது, 23 நிமிஷம் இருக்காது, ரொம்ப சீக்கிரம் முடிச்சது. என்னால் முடியல. பயங்கரமான உஷ்ணம். கடந்த மாதம் பயங்கரமான ஒரு பனி. இங்கே பனிக்காலமாக இருந்தாலும், வெயில் காலமாக இருந்தாலும், மழை காலமாக இருந்தாலும் அதிகரித்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கிராமத்துக்குள்ளே தேவன் அனுப்பியிருக்கிறார். நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளப்பட்டது, நிறைய விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலங்களை தேவன் காட்டியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கும் அது வெளிப்பாடாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது வலது பக்கம் ஒருவர், இடது பக்கம் ஒருவர், அவங்க இருவருக்கு கீழே பிதாவிடத்தில் மன்றாடுவார். எப்படி மன்றா தெரியுங்களா? பிதாவே, இவர்கள் செய்வது என்ன என்று தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று கேட்பார். இதான் முதல் வார்த்தை இல்லையா? அந்த முதல் வார்த்தையினுடைய பலனை எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால், தம் தவறுகளை உணர்ந்து சொன்னால். ஒருவேளை வலது பக்கம் இடது பக்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. யோபு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை வலது பக்கம் இடது பக்கம் எனக்கு இந்த வசனம் படிக்கும் போது அந்த சிலுவை நாட்கள் கொடுத்து நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. என் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கும் போது ஒருவன் காது கடந்து போச்சு இல்லையா? காட்டி கொடுத்து கரம் பிடித்தவனுக்கு காது போச்சுன்னு சொல்லி அந்த காதை என்ன பண்ண உடனடியாக எடுத்து ஒரு மிராக்கிள் செய்து ஒரு அதிசயத்தை காணும்படி செய்தார் ஆண்டவர். அப்போ எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா நெருக்கிற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதாக அர்ப்பணித்து காட்டி கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட காலத்தில் கூட பிடிக்க வந்தவனை வந்து காது போதும், அந்த காதை தொட்டி அவனை தொடாது என்று சொல்லக்கூடியதாக ஒரு செய்திகளை பார்க்குறோம். ஒரு மகிமையை காணப்படுகிறோம், அங்கே ஒரு அதிசயத்தை காணப்படுகிறோம். இங்கே பார்க்கப்படும் போது வலது பக்கம் இடது பக்கம் 39 வாரியினால் அடிக்கப்பட்டு அந்த சுமக்கிற நேரத்தில் கூட ரெண்டு பேரும் மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ வருதுன்னா, தான் செய்வது தவறு என்ன என்று அறியாதிருக்க இவரோட மன்னியும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை தான் இங்கே யோபு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கிற ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 24, 25 படிக்கிறோம், உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கும். அப்படி வேதம் தான் எடுத்து படித்து கொள்ளுங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருக்கின்றேன், நான் எதில் தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. செம்மையான வார்த்தையானால் எவ்வளோ வல்லமை உண்டு. அந்த சொல்லுகிற வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் எதில் தவறினோ எனக்கு தெரியப்படுத்தினாலுமே அவருடைய அறிக்கை செய்வது சரியாக தெளிவாக இருக்கு. ஒரு மனிதன் எந்த தவறும் பண்ணாமல் அவனுக்கு ஒரு கஷ்டம் வருதுறான்னு சொன்ன ஆண்டவர், நான் இப்படிலாம் இருக்கிறவங்கள்ட்ட மன்றாடி கொண்டிருக்கிறேன், எந்த தவறும் நான் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இது வருது? ஒருவேளை நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் அது எனக்கு தெரியப்படுத்துன்றது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எத்தனை பேருக்கு தெரிவிக்கக்கூடிய வழி கூட தெரியாது. அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போ அவரே வழியும் சத்திய ஜீவனாக இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லாமே, தேவரே, நான் எதில் தவறு பண்ணேன் எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் தெரியாத பண்ணியிருக்கலாம், எனக்கு புரியாதது இருக்கலாம், இந்த உலகத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, என் பெற்றோர்களுக்கு விரோதமாக நான் ஏதாவது பண்ணியிருந்தால் எனக்கு அதை தெரிய பண்ணுங்க, இல்லை என்னை மன்னியும் கேட்டால் கடவுள் செய்ய வல்லவராக இருப்பார். ஏன்னா வலது பக்கம் இடது பக்கம் இருந்த ரெண்டு பேரையுமே தேவன் அப்படி தானே பண்ணுறாரு. பிதாவே, இவர்கள் செய்வது என்ன என்று அறியவில்லை, இவர்களை மன்னியும் என்றார். இந்த வார்த்தை என்ன பண்ணுவாங்க? கடந்த மாதத்தை பிறந்துமே வரக்கூடிய 4ஆம் மாதம் ஆரம்பிச்சதுமே இதை கொடுத்து நிறைய உபதேசங்கள் போய்கொண்டு நிறைய உபதேசத்தை கேட்போம் இல்லையா? அதுதானே செய்தி எல்லாமே. தமிழ்நாடுக்குள்ள அந்த அந்த வார்த்தை 7 வார்த்தைக்காக என்ன பண்ணுவாங்க? உபவாசம் போட்டு அதுக்காக. நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு, எதுக்காகத்தானே நிறைய நேரம் காத்திருந்து அதை எடுத்து வச்சு உபவாசம் போட்டு அன்றைக்கி பிரசங்கிக்கலாம்னு சொல்லி. சிலர்லாம் அந்த 6 வார்த்தை பேச சொல்ல 7 வார்த்தை பேச வந்தால் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அவங்க இஷ்டமாக பேசிட்டு போவாங்க. நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி, நான் எந்த பட்டண ஏரியான்னு சொல்ல விரும்பலை, திருவள்ளூர் மாவட்டம் தான். அங்கே உபதேசம் பண்ண நான் கடந்து போயிருந்தேன். அன்றைக்கி அதனுடைய தலைமையானவர் வரல. அந்த கிராமத்தில் மத்தியில் தான் இருந்தால் என்னை பேச கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். என்னை கூப்பிட்டது 2வது வார்த்தை, 3வது ஞாபகம் இல்லை, அடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க.
5வது 6வது வார்த்தை நினைக்கிறேன். நம்ம ஜனங்களுக்கு தான் எது முடியாதோ அதை கொடுக்க மாட்டான். முடிஞ்சது கொடுத்தாலும் அதை ஒழுங்காக உபதேசம் பண்ண தெரியாது. அப்போ நான் கண்டினியூவாக வரப்படும் போது எதில் விழுந்த என்ற ஒரு வார்த்தையை, இந்த முதல் வார்த்தை சொல்ல வந்த தாயார் பேசப்பட்டது அது யாருக்குமே எதுவும் புரியல. ஏன்னா அவங்க பேசுறது எல்லாம் தண்ணி கோழாண்டு போன கதை கடைக்கு போன கதை வரைக்கும் பேசினாங்க. இது சிலுவையை கொடுத்த நாட்களில் சிலுவை கொடுத்த உபதேசமே கிடையாது. நிறைய பேர் பார்த்தோன்னா ஓரளவுக்கு சபையில் ஒரு நல்லா இருந்தாங்கன்னா அவங்க சபையை கொஞ்சம் தாங்குறவங்களா இல்லை உதவி செய்கிறவங்களா இருந்தால் அவங்க பேசுகிறேன்னு சொன்ன உடனே பேச சொல்லுவாங்க. அவங்க என்ன அவங்கள ஆவிக்குறி வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க இந்த சபைக்கு எல்லா விஷயத்துக்கும் முதலாக கை நீட்டுறாங்க, உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க கொடுக்குறத நிறுத்துவாங்கன்ற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு ஒழியும். நான் வளர்ந்து வர காலத்தில் ஒரே ஒரு டீ தாங்க. நான் இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கொள்ளனா எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு தாயார் மூலியமாக தான் அந்த வேதத்தை நல்ல தெளிவாக கேட்குற கேள்விக்கெல்லாம் அதுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் சபையில் நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். ஒரு பக்கம் சபையை சுத்திகரித்து கொண்டிருப்பேன். ஒரு பக்கம் நான் நைட்டில் படிக்கிற அடுத்த நாள் அங்கே போகும்போது அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவங்க பதில் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்படி தாங்க சில விஷயங்களை கற்றுக்கொள்ளதுன்னா. ஆனால் அந்த முதல் வார்த்தை அழகார, பிதாவை இவர்கள் செய்வது என்ன என்று தெரியவில்லை, இவர்களை மன்னியும். இதே வார்த்தை தான் இங்கே இருக்குது. நான் செய்தது, நான் எதில் தவறினோ அது எனக்கு தெரியப்படுத்துங்க. அங்கே ஆண்டவர் மன்னிக்கிறார். இங்கே கேள்வி அப்படி தான் இருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் கூட கேள்வி கேட்குறேன், ஆண்டவர் நான் என்னன்ற தப்பு பண்ணேன், ஏங்க எங்கள் வீட்டில் மட்டும் பஞ்சங்கள் வருது, ஏங்க எங்கள் வீட்டில் மட்டும் எப்போதும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது, எத்தனை சந்தோஷமாக சம்பாதித்து உட்கார்ந்தாலும் ஒரு சில மணி நேரத்துக்கு பிற்பாடு மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஒரு போட்டி வருது, பிரச்சனை வருது, ஒரு குழப்பம் வருது, யார் பெரியவர்கள் என்று அறியாத நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டுப்பாரு, தெளிவாக சொல்லுவோம். நீ கேட்டால் தான் தருவார், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் இல்லையா? அதுதான் மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கும். ஆண்டவர் கேட்பார்ல, உன்னை நான் படைத்தது எதுக்கு தம்பா? ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் எழுந்து பிற்பாடு என்ன பண்ணார்? மரித்து 3ஆம் நாள் எழுந்தார். 40 நாளுக்கு பிற்பாடு இந்த பூமியை விடுத்து அவர் கடந்து போகும் முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? 7 வார்த்தை பலமாக பேசுவீங்க. அவர் பூர்ணமான பரிபூர்ணம் கிடைந்த நாட்கள் இல்லையா? அவர் சிலுவையில் இருந்து மரணம் வரைக்கும் பேசுகிற வார்த்தை 7 வார்த்தை முடிந்தது இல்லையா? எல்லாம் முடிந்தது. அது இருக்க ஏசை 60:20 இருக்கும், துக்க நாட்கள் முடிந்தது. இவெல்லாம் பேசுவோம், தப்பு இல்லை. அவர் மரித்து 3ஆம் நாள் இருந்து மறுபடியும் 40 நாள் இருந்து அவர் கிளம்பும் போது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உபதேசம் பண்ணியிருக்கணுமா? கிடையாது. இயேசு கிறிஸ்து 1 நாள் மரித்தார், 2ஆம் நாள் எங்கே போனார்? நிறைய வசனம் இருக்குதுங்க. சகல விஷயங்களும் அவர் என்ன பண்றாரு? பறித்து கொள்கிறார். ஆதாம் காலத்தை செய்த தவறுகளையே முழுமையாக கட்டப்பட்ட சகல காரியத்தையும் எல்லாருடைய கட்டுகள் அவுக்கப்பட்டவர்களாக மாறி 3ஆம் நாள் விழித்தெழுந்து நம்மளுடைய தேவன் பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் போகும்போது என்ன சொன்னார்? அதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? போகும்போது சொன்ன மாதிரி செய்யலையே. நீங்கள் கடந்து போங்க. கடந்து போய் என்ன நல்லா சாப்பிட்டு நல்லா நேரத்துக்கு படுத்துவங்க நான் சொன்னார். நீங்கள் கடந்து போய் அநேகரை சீசராக்குங்க. நம்ம கடந்து போய் அநேகரை சீசராக்குறோமோ என்னவோ தெரியாது, எதையாவது ஒன்று ஆக்கிட்டு வீட்டுக்கு வந்து அதுதானே இன்னைக்கு ஜனங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் என்று நாவால் சொல்லப்பட்டு இதயத்தில் வேற மாதிரியா பேசி கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் சீசராக்கி இருக்கிறோம்? இல்லை சீசராக்கக்கூடிய கடந்து போறவர்களுக்கு எத்தனை பேருக்கு உதவி செய்திருப்போம்? தேவன் நிலத்தை பார்ப்பார் இல்லையா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலம் கொடுக்கிறவர் கர்த்தர். பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. உபாகம் 18ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தின்படி 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை தேவன் கொடுக்குறாரு. அதை தான் நம்ம அவர் கொடுக்குறதுக்கு திரும்பி கொடுக்க கஷ்டமா இருக்கு. நான் ஒன்றுமா படிச்சிடறேன், அது எப்படி இருக்கேன், ஏன்னா மாற்றி படிக்கிறமே தெரியுது. உபாகத்தை படிப்போம், உங்களிடத்துல இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடவுள் சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற விதமே ரொம்ப நல்லா இருக்கும். 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனை கர்த்தர் நினைப்பாக அவர் உன் பிதாவின் ஆணையிட்டு கொடுத்ததை போல் உன்னுடைய உடன்படிக்கை உறுதியாக்கப்பட இந்த நாளிலே உனக்கு உண்டாகின்ற ஐஸ்வர்யத்தை நான் எல்லாவற்றையும் பலம் உனக்கு தந்தார். இந்த ஆண்டில் நீ சம்பாதிக்கக்கூடிய பலத்துக்கு அவர் பலம் கொடுக்குறார். நம்ம போய் என்ன பண்ணுறோம்? நான் கடந்து போய் இன்னைக்கெல்லாம் வெயிலில் கஷ்டப்பட்டு வர்றது எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் உன்னை சுகப்படுத்தின மறந்துட்டுக்கிறார்.
உன்னை பலப்படுத்தி ஆண்டவரை மறந்துடுறேன். ஆனால் நான் போனேன்னு சொல்லாதீங்க. அவர் என்னை அனுப்புனா நான் கடந்து போனேன்னு சொல்லுவேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர எதுவும் முடியாது. நல்லா பார்த்தா ஒரு காலத்தில் ஒரு பெரிய மன்றாடு பல காரியங்களை கொடுத்து பேசி கொண்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கும் போது வெகு காலத்துக்கு பிற்பாடு ஒரு இடத்துல ஒரு பணத்தை வாங்கி ஒருவருக்கு கொடுத்தேன். அதில் வாங்கி கொடுக்கப்பட்ட பணத்தை ஒரு பகுதியை கொடுத்த, ஒரு பகுதியை நான் வாங்குறத மறந்துட்டேன். காரணம் என்னடான்னா, மறந்துட்டும் போது 2023க்கு பிற்பாடு எனக்கு பலவீனம் நேரிட்டது பிற்பாடு ஞாபகம் வரல. ஏதோ ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கும் போது இந்த காலகட்டத்தில் நம்ம பணம் கொடுத்தோமா, அதை வாங்கி அந்த தம்பி கொடுத்தோமா அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் ஞாபகம் வருது, இந்த பணத்தை இங்கே இருக்குதே, அவங்க கூட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேற, முன்னாடி கேட்போமே, எப்படியாவது வாங்கி என்ன பண்ணலாம், அதை கொடுத்துடலாமே என்ற ஒரு ஐடியா இன்னைக்கு ஏற்பட்டது. சில விஷயங்கள் எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தெளிவாக கத்த நம்மளோட முகமாக பேசுவார். அப்போ என் அருகில் இருக்க தாயார்கிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி அந்த பணத்தை வாங்கி கொடுத்தல ஞாபகம் இருக்கு. ஆமாம்மா இல்லை அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த பணத்தை கேட்டால் அது எப்படியாவது என்ன பண்ணலாம், அவரும் திருவள்ளூர் மாவட்டம் தான் இருக்கிறார், அந்த பணத்தை போய் சேர்க்கணும். ஏன்னா சில கிராமங்களோ சில பட்டணத்தை விட்டு கடந்து வரும்போது சரியான சுவிசேஷத்தை அறிவித்து வந்தால் தான் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சுவிசேஷம் அறிவித்து தப்பாக என்ன பண்ணுவாங்க, அவர் இந்த காலத்தில் இப்படி வந்தார், இப்படிப்பட்ட காசு வாங்கினா திருப்பி கொடுக்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க. சொல்லக்கூடியவங்க தானே. பக்கத்து அன்பு சகோதர சகோதரிகளை, நான் எதில் தவறினேன்னு என்னை இந்த கேள்வி எடுக்கும்போது எனக்கு தேவன் உணர்த்தப்பட்ட வார்த்தை. இன்றைக்கி எல்லாம் வெள்ளிக்கிழமை கூட்டம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது அதை நினைக்கக்கூடிய சூழ்நிலை, பேசக்கூடிய சூழ்நிலை நடக்கப்படும் போது தேவன் உணர்த்துறார், இந்த பணத்தை வாங்கி இங்கே கொடுத்துருக்கு, இதை வாங்கி அங்கே கொடுக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை அவர் கொடுக்குறாரு. கொடுத்த பலத்திலேருந்து பணத்தை வாங்கி மற்றவங்களை உதவி செய்ய போகிறோம். அந்த காரியம் நடக்கலைன்னு சொன்னால் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஒருவேளை நான் உதவி செய்தவர்களுக்கு தவறி கொடுக்காத போனாலும் நானும் அதில் தலையிட்ட கொடுத்துருக்கோம். அப்படி தான் இந்த ஆளுக்கு வந்திருக்கிறோம். இல்லைன்னா இந்த ஆலயத்தை இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ 75% நாங்கள் ஆலயத்தை முடிச்சுட்டேன். இன்னும் 25% ஆலயத்தை முடிச்சுன்னு சொன்னால் சபை ஓப்பனங்கள் நடந்துடும். ஒரு காலத்தை தேடி அலைந்து ஓடின காலங்கள் போய் ஓடாத, நீ அமர்ந்திருந்த நான் தேவன் என்று அறிவிங்க. நான் அமர்ந்தால் தான் அவர் அறிவிப்பார். அப்போ இந்த ஆலயத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் ஆச்சுன்னா பார்த்த பார்வையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையும் தெளிவாக திட்டமாக தேவன் வெளிப்படுத்தினார். அப்போ நம்ம எதில் தவறின்னு என்று கண்டுபிடித்தோம்னா, இப்போ இந்த தவறுதலை கொடுத்து இந்த செய்தி எடுக்கும் போது சில 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை வாங்கி உதவி செய்த ஒரு குடும்பத்துக்கு அது திருப்பி கொடுக்க அவங்களுக்கு அந்த வேலையே நடக்கலை. அப்போ ஆசீர்வாதமாக அவங்க கடந்து போகல. அப்போ வாங்க திருப்பி கொடுக்கணும் இல்லையா? நல்லா இருக்கும். 1 நாளாக 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் போது, உன் கரத்தில் வாங்கி உனக்கே நான் தரேன், அவங்க கரத்தில் வாங்க நான் திருப்பி கொடுத்தாங்க. ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்துக்கு பலம் கொடுக்கும் போது அது கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தம் பண்ணி கொடுக்காது போனால் அந்த பாவத்துக்குரிய காரியம் உன்னிடத்தில் தான் இருந்தது. ஒரு இடத்துல கடமாக கேட்டு இல்லை கொடுத்த உதவி செய்யுங்கள் கேட்டு திருப்பி கொடுப்பேன்னு சொன்னப்பட்ட கொடுக்காது போனால் நான் கணக்கு சொல்லி ஆகணும் இல்லையா? ஆனால் நிச்சயமாக நான் ஞாபகப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு நல்ல வேலை அந்த பணத்தை ஆயத்த பண்ணியிருந்தால் அவங்க சம்மந்தப்பட்டவர்களே ஒருவருக்கு ஃபோன் பண்ணி இந்த பணத்தை நாங்கள் நிச்சயமாக அனுப்பிவிட்டோம். அது எந்த குறையும் இருக்காது. எந்த சூழ்நிலையும் சரி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற அவரை தவிர நடத்த நம்மளால் யாராலையும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது. என்னை நடத்துகிற ஆண்டவர் எனக்கு உணர்த்துறான்னு சொன்னால் அது அப்படியே நான் விசுவாசித்து செய்வேன் என்று சொன்னால் கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனை செய்தியை பார்த்தோம். நம்ம எதில் தவறின்னு கொஞ்சம் பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் எதுக்கு பிரச்சனை வந்தோம், நான் எதை தவறி பேசிட்டேன், சிம்பிள் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஒருவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விஷயத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை எனக்கு அவர் ஏமாத்திட்டு ரொம்ப தடை பண்ணுறாரு. நான் கொடுத்து மனசு கஷ்டப்படுறேன். அப்படி கஷ்டப்பட்டு 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். 2 நாளாக புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தையும் 15ஆம் யுத்தம் முன்னதல்ல என்னதுன்றார். இங்கே என்ன சொல்கிறாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த பஞ்சம் தேர்ந்திருக்குன்றாரு. அப்போ இந்த வசனங்கள் சொல்லப்படும் போதில் நான் அத்துமீறி போனேன்னா தப்பாயிடும். அப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தை அவரோடு பகிர்ந்து கொண்டு நான் அமர்ந்திருந்தால் தான் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் நான் அமர்ந்து இல்லாத நான் பாட்டு சுற்றி திரிந்திருந்தால் எந்த காரியத்தையும் நடக்காது. சில நினைக்கப்பட்ட நினைப்பெல்லாம் மாறி போச்சு. உன் நினைவுகளே நினைவுகள் அல்ல இல்லையா? ஏசாயா புத்தகத்தில் தெளிவாக இருக்குது. 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உன் நினைவுகளே நினைவுகள் அல்ல. எதெல்லாம் மனசில் நினைத்து நம்ம ஒரு கணக்கு போட்டு இருப்போம்,
கர்த்தர் நம்மளை உண்டாக்கினவரும் உருவாக்கினவர் கணக்கு வச்சிருப்பாரு. அதன்படி தான் நம்ம கடந்து பயணிக்க முடியும். ஊழியக்காருக்கு விரோதமாக யார் எத்தெந்த விதமாக எழுப்புதல் வந்தாலும் அத்தனை முன்னிருந்து யுத்தம் பண்ணி கர்த்தரை எடுத்து போடுவார். பக்கற அன்பு சகோதர சகோதரிகளை நல்ல ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களால் நீ உபதேசம் பண்ணுங்க. எத்தனை பேர் உபதேசம் பண்ணிட்டு வந்துட்டு உபதேசத்துக்கும் வீட்டில் பேசுகிற பேச்சுக்கும் வித்தியாசமாக இருக்கு. ஏன் வித்தியாசம் இருக்குன்னா, உலகத்துக்கு உபதேசம், வீட்டுக்குள்ள அதே வேஷம் தான். நீ அங்கே என்ன விதைக்கிற அடவரைய தேவன் எந்த உலகத்தில் சுற்றி திரிந்து என்ன பண்ண சரி பரிசுத்த அந்த ஆல்டர் மேலே ஏறப்படும் போது உன்னை உச்சாந்தலையில் உள்ளாங்களுக்கு கத்த கழுவி கொண்டே இருப்பார். உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட நான் பரிசுத்தா நீங்கள் பரிசுத்தமாறு, நான் பரிசுத்த நீங்கள் பரிசுத்தமாறுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அந்த செய்திகள் பேசுவது நீங்கள் எல்லாம் பரிசுத்தாவியணும். அதை நல்ல தெளிவாக உங்களை தேவன் மறைச்சி பேசின பிற்பாடு நீ மாமிசத்தோடு கணவரோ இல்லை மனைவிக்கு விரோதமாக புருஷனுக்கு விரோதமாக எதையாவது பேசினால் உங்கள் தவறுகள் தான் உங்களுக்கு முன்பாக இருந்து நீ கடந்து போகிற பாதையெல்லாம் போகும்போது பிரச்சனையும் பாடும் சந்திக்குங்க. அது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எதில் நான் தவறின ஆண்டவரை, இதுமேலே அப்பா எனக்கு தெரியாத எவ்வளோ தவறி இருந்தால் எனக்கு மன்னின்னு கேட்டுப்பார். இதை கேட்குற நேரத்தில் கர்த்தர் உன்னை மன்னித்து மறுவாழ்வு கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபமனோமா. என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்த பெரிய இயேசுவின் பிதா. ஆமென், ஆமென்.